வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ். ஆனால் ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதாவது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நான் 1 கப் அளவுக்கு வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு விழுதோட இந்த வெங்காயம் சேர்ந்துட்டு வதங்கும் போது அதுவே ஒரு நல்ல ஸ்மெல் வரும். ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கான மெயினான ஆள், அதாவது நம்ம முக்கியமான ஆள் யாருன்னா நம்ம சிக்கன் தான். நம்ம சிக்கனை நான் பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன். அது வேகும்போதே அது மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து வேக வச்சுட்டேங்க. இப்போ நாம் அதை க்ரஷ் பண்ணி எடுக்கணும். அதாவது அம்மி இருந்துச்சு அப்படின்னா அம்மியில் வச்சு கூட நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம். என்கிட்ட அம்மி இல்லை, அதனால் நான் இதை மிக்ஸி ஜாரில் வச்சு இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கிட்டேங்க. நாம் வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தில் கொஞ்சமாக மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு நமக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள், அதுவும் சேர்த்து நல்லா அதே எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற அந்த சிக்கனை இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாங்க. அதில் போட்டு அதே மசாலாவில் நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். இப்போது வேக வச்ச உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்துருக்குறேங்க. அதையும் இதில் நம்ம மசிச்சு போட்டுக்கலாம். வாசனைக்காகவும் கொஞ்சமாக சுவை இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்காகவும் கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வாசனையும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி சுவையும் கொஞ்சம் நமக்கு இன்க்ரீஸ் ஆன மாதிரியே தெரியும். எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம மசாலாவை ஆட் பண்ணிட்டோம். சிக்கனு எல்லாமே நமக்கு வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு, சிக்கன் இது 2மே நம்ம தனித்தனியாக வேக வச்சுருக்குறோம். இப்போ வேக வைக்கும்போதே உப்பு சேர்த்துட்டேன். இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் உங்கள் தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தக்காளி சாஸ் ஆட் பண்ணிக்கிறேங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி சாஸ் வெரைட்டிஸ் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு டேஸ்ட் நல்லா கிடைக்குங்க. இந்த சாஸ் வெரைட்டிஸ் நீங்கள் ஆட் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ண வேணாம். பட் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் இன்னும் நமக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நமக்கு ஸ்டஃப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலில் ஒரு 3 முட்டை எடுத்துருக்குறேங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா அதை நம்ம பீட் பண்ணி விட்டுக்கலாங்க. எல்லாம் நம்ம மிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் நல்லாவே பீட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நான் இதை செய்கிறதுக்காக ப்ரெட் எடுத்துருக்குறேங்க. ப்ரெட்டோட ஓரத்தை மட்டும் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணும்போது நம்ம 2 2 வச்சு கட் பண்ணணும். ஏன்னா இந்த 2 ப்ரெட்டுக்கு இடையில தான் நம்ம ஸ்டஃப் வைக்க போகிறோம். அதனால் அதோட சைஸ் ஒரே அளவில் இருக்கணும். அதுக்காக கட் பண்ணும்போது 2 2 ப்ரெட்டாக வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு செய்யும்போது நல்லா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா 2 ப்ரெட்டோட அளவும் நமக்கு ஒரே அளவாக கிடைக்கும்.
இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டுமே நம்ம தேவையான அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கிட்டோங்க. இப்போ நம்ம ப்ரெட்டில் ஸ்டஃப் வச்சுக்கலாம். நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃப்பை கொஞ்சமாக இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கணுங்க. உருண்டையாக எடுத்து வச்சுட்டு நம்ம ஸ்டஃப் வச்சுக்கலாங்க. எடுத்து வச்சுட்டு இன்னொரு பாதி லேயர் வச்சு நம்ம அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம சைடு ஓரங்களையெல்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்காக நம்ம செஞ்சு வச்சுருக்கிற எக் பேஸ்ட் வச்சு, அதாவது முட்டை வச்சுருந்தோம் இல்லையா, அந்த முட்டையில் கொஞ்சமாக ஓரமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது தானாகவே ஒட்டிக்கும். இல்லை முட்டை வைக்க வேண்டாம் அப்படின்னா தண்ணி வச்சா கூட ஒட்டிக்குங்க. இந்த மாதிரி முட்டை வச்சு அதை 4 ஓரங்களையும் நம்ம முதல்ல ஒட்டிக்கலாம். அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் எடுத்து அதில் வச்சுக்கலாம். அதாவது இந்த ஓரங்களையெல்லாம் முதல்ல இந்த மாதிரி எக்கில் வந்து நம்ம டிப் பண்ணிக்கணும். அந்த மாதிரி டிப் பண்ணி வச்சுக்கிட்டு முதல்ல நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் வச்சுக்கிட்டோன்னா அது வேகும். இப்போ நம்ம ஒரு சைடை திருப்பி வச்சு நம்ம ப்ரெஷ் வச்சு எக்கு மட்டும் அப்ளை பண்ணி கொடுக்கலாங்க. அது வெந்ததுக்கு அப்புறமா மறுபுறமாக திருப்பி மறுபுறமாக நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுக்கணும். இப்போது நமக்கு ஒரு சைடு நல்லா வெந்து போச்சுங்க. இப்போ நம்ம மறுபுறமாக திருப்பி மறுபுறமும் இந்த மாதிரி நம்ம எக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாங்க. நம்மளோட சூப்பரான பர்ஃபெக்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ், ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், டின்னராகவும் சாப்பிட்லாம். அதே மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட செஞ்சு சாப்பிட்டுங்களாங்க. குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க சாப்பிட்ல அப்படிங்கிறது கவலைப்படுறதை விட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ், அதாவது ஸ்நாக்ஸு, டின்னர், பிரேக்ஃபாஸ்ட், இந்த மாதிரி சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செய்கிற மாதிரி இருக்கிற மாதிரி ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க.